ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரவை தான் செய்ய போகிறோம். சம்பா ரவை. ஒவ்வொருத்தர் ஊரில் வந்து இதை கோதுமை ரவைன்னு கூட சொல்லுவாங்க. அதாங்க நம்ம இப்போ எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா ரவை சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் எதுக்காக போடுறோன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. அதாவது வந்து லெமன் ரைஸுக்கு போட்டால் வெங்காயம் எப்படி ஒரு புளிப்பு டேஸ்ட் வருமோ, இப்போ தக்காளி சாப்பாடு இந்த இதெல்லாம் போட்டு செய்யும்போது வெங்காயம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டே மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரவைக்கும் இந்த வெங்காயம் ஒரு டேஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா 2, வரமிளகா 2ங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அது எதுக்காக அப்படின்னா, பச்சை மிளகா வந்து வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு வந்து நீங்கள் வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு டம்ளர் தண்ணி வந்து அதாவது வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் ரேஷியோவில் வைக்கணுங்க தண்ணி. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறமா அந்த ரவை ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரவை போடுறீங்களோ இப்போ ரவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போது நான் வந்து எடுத்திருக்கேன்னா எப்படின்னா, ரவை வந்து எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு அளந்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதி பிடிச்சதுக்கப்புறமா ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போடும்போது இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவை ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான். ரவையில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டணும். அதோட பக்குவத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ரவை வெந்து வந்துடணும். அது பார்த்தாலே தெரியும் ரவை வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ ரவை ரெடி ஆயிடுச்சு. காரம் வந்து பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் பாய்.